ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு கேரட்டு மீன் மேக்கரை வச்சு ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் இதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு ஒன்று, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் வந்து பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 பெரிய வெங்காயம் அதையும் இதோட சேர்த்திக்கலாம். இதோட பச்சை மிளகா 3 சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட வேணும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் கலந்துட்டுக்கலாம். இதோட புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திட்டு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தி நல்லா வதக்கிக்க வேணும். புதினா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 5 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோடு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வேணும். இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இதில் உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் கேரட்டும் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 2 பெரிய கேரட்டு அதையும் இதோடு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மீன் மேக்கரை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணியில் ஊற வச்சு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியை இந்த காயோட இதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிருச்சு. இப்போது ஒரு பாதி அளவுக்கு காய் வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தயிர் அரை கப்பு எடுத்துருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி காப்படி டம்ளரில் 2 டம்ளர் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்திக்கலாம். எந்தளவுக்கு நீங்கள் அரிசி சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு எல்லா பொருளும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. இப்போது அதே டம்ளரில் அரிசி எடுத்த டம்ளர்லேயே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு அளவு வச்சு இதில் வந்து சேர்த்திக்கலாம். நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. இல்லை எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துலையே 1க்கு 2 அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் புதினா சேர்த்திட்டு மல்லித்தலையும் சேர்த்திட்டு இதோட எலுமிச்சம்பழ சாறு வந்து ஒரு அரை பழம் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் சேர்த்திட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதி விடலாம். நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு மூடி போட்டால் எல்லாம் கலந்து ஒன்றா வரும். மசாலாலாம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். முதல் விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி 2 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சுவையான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு தடவை வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவை வெஜிடபிள் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.